بسم الله الرحمن الرحيم. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய நாட்காட்டியில், இஸ்லாமிய வரலாற்றில், இஸ்லாமிய சிந்தனையில் துல்ஹஜ்ஜினுடைய 9வது நாள் அரஃபா நாள் என்று கூறப்படுகின்றது. நாளைய துல்ஹஜ்ஜினுடைய 9வது நாள் வர இருக்கின்றது. இந்த நாள் மிக முக்கியமான ஒரு நாளாக இஸ்லாமிய வரலாற்றிலே கருதப்படுகின்றது. ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கின்றார்கள் இலட்சக்கணக்கான மக்கள். உலகளாவிய ரீதியில் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கின்றார்கள். அந்த 9வது இந்த நாளிலே அவர்கள் அரஃபா மைதானத்திலே தரித்திருப்பதில் முக்கிய கடமையாக இருக்கின்றது. ஹஜ் என்று சொன்னால் அரஃபா மைதானத்தில் தரித்திருப்பது தான் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அரஃபா மைதானத்தில் ஒரு ஹஜ்ஜாஜி தரித்திருக்கவில்லை என்று சொன்னால் அவருடைய ஹஜ்ஜு நிறைவேறாது என்ற அடிப்படையிலே இந்த ஹதீஸுடைய கருத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அன்றைய லுஹர் நேரத்திலே இருந்து சூரியன் மறையும் வரை அவர் அரஃபா மைதானத்தில் தரித்திருக்க வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகின்றது. எனவே அந்த அடிப்படையிலே இந்த அரஃபா தினம் மிக முக்கியமான ஒரு தினமாக கருதப்படுகின்றது. அல்லாஹு தஆலா தனது அடியார்களை தொகையாக நரகத்திலே இருந்து விடுதலை செய்கின்ற ஒரு நாளாக அரஃபா தினம் இருக்கின்றது. பல சிறப்புகள் இருக்கின்றன. அரஃபா தினம் தொடர்பாக பல சிறப்புகள் கூறப்பட்டு இருக்கின்றன. அதாவது அரஃபா தினத்திலே தான் அல் குர்ஆன், அதாவது புனித மார்க்கம் முழுமை ஆக்கப்பட்ட ஒரு நாளாகவும் அரஃபா தினத்தை நாங்கள் குறிப்பிடலாம். அதாவது அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா 5வது அத்தியாயம் 3வது வசனத்திலே இன்றைய தினம் இந்த தீன், இந்த மார்க்கம் முழுமையாக பூர்த்தி செய்யப்படுகின்றது என்ற கருத்தை அல்லாஹு தஆலா இந்த அத்தியாயத்திலே, இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அந்த திருமறை வசனம் இறக்கப்பட்ட நாளும் அரஃபா தினமாகவே இருக்கின்றது. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. அந்த தினத்திலே நாங்கள் அதிகம் துஆ செய்ய வேண்டும். பாவ மன்னிப்பை அல்லாஹு தஆலாவிடத்திலே கோர வேண்டும். தக்பீர் முத்தலக் என்று சொல்லுவார்கள், பொதுவான தக்பீரை நிறைய நாங்கள் அந்த தினத்திலே கூற வேண்டும். திக்ர்கள், ஔராதுகள் இருக்கின்றன, அவற்றை நாங்கள் கூற வேண்டும் இந்த தினத்திலே. குறிப்பாக 4ஆம் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் என்று ஆரம்பமாகின்ற இந்த 4ஆம் கலிமாவை அதிகம் இந்த அரஃபா தினத்திலே நாங்கள் கூற வேண்டி இருக்கின்றது. மிகப்பெரிய நன்மையை தரக்கூடிய விடயமாக அது இருக்கின்றது. அன்பானவர்களே, மிக முக்கியமான இன்னும் ஒரு விடயம் இந்த அரஃபா தினத்திலே இருக்கின்றது. அரஃபாவிலே கூடுகின்ற ஹஜ்ஜாஜிகள், ஹஜ்ஜுக்கு செல்லாது ஊரிலே இருக்கக்கூடியவர்கள், பெரும்பாலும் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அமலாக அரஃபா நோன்பு இருக்கின்றது. அரஃபா நோன்பு ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் கடைப்பிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சுன்னத்தான நோன்பாகும். இந்த நோன்பை நோட்கின்ற பொழுது அது மிகப்பெரிய பாக்கியத்தை, நன்மையை தருகின்றது. அதாவது அரஃபா நோன்பு நோட்கின்ற ஒருவரின் பாவங்கள் அந்த தினத்துக்கு முந்திய வருடத்துக்கான ஒரு வருடத்துக்கான பாவம் மன்னிக்கப்படுவதாகவும், நோன்பை நோட்கின்றவர்களின் பிந்திய ஒரு வருடத்துக்குரிய பாவங்களும் மன்னிக்கப்படுவதாகவும் ஹதீஸுடைய கருத்தை நாங்கள் பார்க்கின்றோம். ஆக 2 வருடங்களுக்குரிய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இந்த நோன்பை நோட்பதனால் முந்திய ஒரு வருட பாவமும் பிந்தி வரப்போகின்ற ஒரு வருட பாவமும் மன்னிக்கப்படுகின்றன. அவ்வளவு பெறுமதியான ஒரு அமல் ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்களுக்காக கிடைக்கின்றது அந்த அரஃபா நோன்பை நோட்பதனால். அரஃபா மைதானத்திலே கூடுகின்றவர்கள் நோன்பு நோட்க வேண்டியதில்லை, நோன்பு நோட்கக்கூடாது என்ற கருத்தையும் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். காரணம், அரஃபா தினம்
முழுக்க அந்த மைதானத்தில் ஹஜ்ஜாஜிகள் தரித்திருக்க வேண்டி இருக்கின்றது. ஆகவே நிறைய துவா செய்ய வேண்டி இருக்கின்றது. ஏனைய அமல்கள் தொழுகைகளில் அவர்கள் ஈடுபட வேண்டி இருப்பதனால் உடல் நிலைமையினை கருத்தில் கொண்டு இஸ்லாம் இந்த சலுகையினை தந்திருக்கின்றது. அரபா மைதானத்தில் இருப்பவர்கள் நோன்பு நோக்க வேண்டியதில்லை என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே கண்ணியமானவர்களே, இந்த ஹஜ்ஜுடைய இந்த காலப்பகுதியிலே இஸ்லாமிய வரலாற்றிலே இந்த அரபா தினம் மிக முக்கியமான ஒரு தினமாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே அந்த தினத்தினை நாங்கள் சிறப்புக்குரியதாக, அமல் செய்யக்கூடியதாக, ஔராதுகள் திக்ருகள் தொழுகைகளில் ஈடுபடக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா இந்த சந்தர்ப்பத்தினை அல்லாஹு தாலா எல்லோருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.